உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கின்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே, 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் மட்டுமல்ல, அதாவது பூமிகாரகன் என்றும் சொல்வார்கள், இரத்தகாரகன் என்றும் சொல்வார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையிற்கு இந்த 2026ஐ பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனுசுல இருக்கக்கூடிய மூலம், தனுசில் இருக்கக்கூடிய போராடம், தனுசில் இருக்கக்கூடிய உத்திராடம், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஆண்டு. கடந்த கால கசப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற வகையில் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குருவினாலோ சனியினாலோ எந்த விதமான நற்பலனை பெற முடியாமல் போராடினீர்கள். நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, பட்டம், பதவி அத்தனை இருந்தும் ஏதோ ஒரு விரக்தியான ஒரு மனோநிலை, ஏதோ ஒரு இழப்பை, ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாமல் போய்விட்டது என்று கலங்கி தவித்தவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கடக குருவாக இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் இருக்கின்றார். 2026ஐ பொறுத்த வரைக்கும் மத்தியம பகுதி கிட்டத்தட்ட பாதி பகுதியை கடந்து விடுவீர்கள். அதுவரை பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 தனுசு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. ஒரு 4-5 மாத காலம் குருவினுடைய பார்வை இருப்பதனால போட்டி, பொறாமை, வம்பு, வழக்குகள், எத்தனையோ எதிர்ப்பான ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அத்தனையெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்குரிய வாய்ப்பாக பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தால் அதை பயன்படுத்தி முன்னுக்கு வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த வருடத்தினுடைய மத்தியம பகுதி வரைக்கும் குருவினுடைய பார்வை இருப்பதனால தொட்டது துலங்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். காலம் தாழ்ந்தாலும் திருமணம் நல்லபடியாக அமையும். அதே வயத்தில் பார்த்தாலும் நம்ம எந்த வெற்றியை நோக்கி நகர முடியவில்லையே, எந்த சந்தர்ப்பமும் நமக்கு வாய்க்கவில்லையே என்று கலங்கியவருக்கு எல்லாம் அருமையான சந்தர்ப்பம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் துணை இருப்பதனால வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம். அதாவது வீண் பழிபாவங்களின் மூலமாக செய்யாத குற்றத்திற்கு, செய்யாத தவறுக்கு நாம் ஏன் இவ்வளவு வேதனை அனுபவிக்கின்றோம் என்று கலங்கி தவித்தீர்கள் அல்லவா? கவலையே பட வேண்டாம். நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டைத்தான் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு அமைகிறது. எல்லாம் இருக்குங்க, ஆனாலும் நிம்மதி மட்டும் இழந்து தவிக்கின்றவங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய, பிரச்சனை இல்லாத, பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். காரணம் மத்தியம பகுதியில் சொன்ன அளவு குரு பகவான் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால கவலைப்படாதீர்கள். குரு முன்ன தரலாட்ட கூட இப்போ தர தொடங்குவார்.
பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வெற்றி நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் அமைகின்ற ஆண்டு 2026ஆம் ஆண்டு.